ரஜினியோட ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் நாம் தமிழர் கட்சி தனதாக்க நினைக்குது. அதோட வெளிப்பாடு செயல்பாடு தான் இந்த சந்திப்பு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ விஜய் மைக்க போட்டு ஒரு படம் போட்டார், அப்பயே வாக்கு வங்கி மாறல. அதையே நம்பாத நாங்களே ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் மாறிடுவாங்க நான் நம்பல. ஆனா ஒரு இது இருக்கு, நாம ஒரு காலத்துல ரஜினிகாந்தை கடுமையா விமர்சிச்சிருக்கோம். எந்த காரணத்திற்காக? அவர் இந்த அரசியல்ல தமிழக அரசியல்ல ஈடுபடக்கூடாது நமக்கு ஒரு கொள்கை இருந்தது. கேளுங்க. அப்படி விமர்சித்த நாமளே ஏன் போய் பார்க்கணும், நம்ம தனிநபர் மேல கொண்டிருக்கிற அன்பு EVKS இளங்கோனுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் சொன்ன அதே எடுத்துக்காட்டு தான் நான் சொல்றேன். அந்த வகையில நாம போய் அவரை அது வேறு இது வேறுன்னு வித்தியாசப்படுத்தி காட்டுதான். நான் ஏன் இதை நீங்க ஒரு பேசு பொருளா ஆக்கணும் அப்படின்னு சில பேர் விரும்பலாம். அரசியல் அப்படி விரும்பணும், அது பேர் தான் அரசியல். விரும்ப மாட்டாங்க, நாங்க நினைக்க தயாரில்லை. ஆனால் ஒரு நிகழ்வில் அப்படி இருக்காரா சீமான் அவர்கள் எல்லா நிகழ்விலும் அப்படி இருக்காரான்றது மக்கள் சமகாலங்களில் எடை போட்டுட்டே வருவாங்க. அதோட விளைவு தெரிய போகுது. நீங்க அவ்வளவு கவலைப்பட தேவையில்லை நான் சொல்றேன்.